தமிழக பட்ஜெட் லட்சணையில் ரூ என தமிழில் குறிப்பிடப்பட்டது பேசுபொருளாகி உள்ள நிலையில் இதுகுறித்து தலைவர்களின் எதிர்வினைகளையும் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திட்டக்குழு உறுப்பினருமான எழிலனின் பதிலையும் தற்போது பார்க்கலாம். தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம் இது. நான் சொல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதாவது இப்போ தேனும் பாலும் ஆறு ஓடல, விலைவாசி உயர்ந்திருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு. அதே போல் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இத்தனை விலை உயர்ந்திருக்குது. அத்தனையும் ஒரு கசைக்கு புரிஞ்சுட்டு ரூன் போட்டால் ஏழை மக்களோட வயிறு நிறைஞ்சிருமா, இல்லை நடுத்தர மக்களோட வயிறு நிறைஞ்சிருமா? எப்படி சொல்லுங்க நீங்க? அதனால தேனு பால் ஆறு ஓடுமா? இது மக்களை ஏமாற்றி திசை திருப்புகின்ற ஒரு நாடகமாக தான் நிச்சயமா மக்கள் கருதுவாங்க. அதனால இது ஒரு ஏமாற்று வேலை. இது மொழியை வைத்து தொகுதி மறைவரையை வைத்து தமிழகத்தில் உள்ள அவ்வளவு குற்றங்களை மறைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கூறுகிறோம். முதலமைச்சர் ஏதோ இன்றைக்கு காவி மயம் அது மயம் என்று பேசுகிறார். கலைஞர் மயமாக்கி இருக்கிறது. எத்தனை பாடங்கள் கலைஞரை பற்றி வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பாடங்கள் மற்றவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்கள்? ஆக இன்று தமிழகம் இன்று பேசுவது தேசிய ஒருமைப்பாட்டிற்கே குத்தகம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மாநிலம் இந்த மாநிலம் என்று வேறுபடுத்தி பேசி 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 தேசிய ஒருமைப்பாட்டிற்கே திமுக குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இவங்க தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் என்பதற்காகத்தான் சந்திரசேகர் அரசு இந்த ஆட்சியை கலைத்தது. திமுக ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டது. ஒன்று ஊழலுக்காக, ஒன்று தேசியத்திற்கு எதிராக இருந்ததற்காக. ஆக இப்படித்தான் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அடிப்படையில நீங்க செப்பரேட்டிஸ்ட் நோக்கி யார் தள்ளுறா அப்படின்னு ஏன் இந்த மாதிரியான நெரேட்டிவ் யார் முதல்ல செட் பண்றாங்க? ஒழுங்காக கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில கோஆபரேட்டிவ் பெடரலிசம் சொன்னார் மோடி, அதை நடைமுறைப்படுத்தினாங்களா? நேஷனல் ஆம்பிஷன் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் நாரா அப்படின்னு சொன்னாங்க, அதை அடிப்படைப்படுத்தாங்களா? நீங்க தொடர்ந்த பார்லமெண்டத்தில் ஒற்றையாட்சி முறைகளுக்கு நீங்க சட்டங்களை நிறைவேற்றி போயிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கடந்த 2016 2023 மாநிலத்துக்குரிய உள்ள அனைத்து சாராம்சங்களுக்கும் இன்னும் ஒத்திசைவு பட்டியலில் சட்டங்களை நிறைவேற்றுறீங்க. இல்ல எல்லாமே ஒன்றிய அரசு பட்டியலுக்கு எடுத்துன்னு போறீங்க. நிதி பகிர்வில் பாராபட்சம் காட்டுறீங்க. பேரிடர் காலகட்டத்தில் பாராபட்சம் காட்டுறீங்க. வெறும் மாநிலங்களோட உரிமைகளை பகிர்கிற அளவுக்கு கல்வித்துறையில தலையீடு பண்றீங்க. யுஜிசி டிராப்ட் லைன் வச்சு தமிழ்நாட்டோட மாநில முதல்வரும் தமிழ்நாட்டோட பள்ளி கல்வித்துறை அமைச்சரை ஸ்டாம்பேடா மாத்துறீங்க. அப்ப நீங்க வெறும் வரிகள் கலெக்ட் பண்ற ஏஜென்சி மாதிரி மட்டுமே வச்சிருக்கீங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்குறீங்க, மாநிலங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லாம வீட்டோ பவர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்கீங்க. இப்ப மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை கலைச்சிட்டு மாநிலங்களோட பிரதிநிதி இல்லாம நேஷனல் மெடிக்கேஷன் கமிஷன் வச்சு 19 அதிகாரிகள் டெல்லியில உட்காந்து ஆட்சி செய்யற அளவுக்கு இந்த என்டையர் பன்முக தன்மை உள்ள நாட ஒரு 19 அதிகாரிகள் டெல்லியில ஆட்சி செய்வாங்க என்ற நிலைக்கு உருவாக்கி தள்ளுறீங்க. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு நடவடிக்கைகளை பத்தி எதுவுமே பத்தி பேசாம அந்த 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 தன்மைக்கு எதிர்வினையாற்றுறது, இல்ல அந்த தன்மைக்கு உரிமைகளை கேட்கறது, அந்த தன்மைக்கு நியாயத்தை கேட்கிற தமிழ்நாட்டு முதல்வரை பத்தி நீங்க இந்த மாதிரி ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கிறது அரசியல் முதிர்ச்சி இயலாமை தான் நமக்கு தெரியுது.